வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ரஷ்மிகா மந்தானா அவங்க நடித்த த கேர்ள் ஃப்ரெண்டு. இந்த படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு கூடி இருக்கு. ஏன் அப்படின்னா ரஷ்மிகா மந்தானா வந்து ஒரு ஃபிமேல் சென்ட்ரிக் மூவியில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னும் வந்து நம்ம இந்த படத்தோட டைரக்டர் ராகுல் ரவீந்திரன் ஒரு தமிழ் பையன் தான். நம்ம பிரபல பின்னணி பாடகி சின்மயி ஸ்ரீபிரதா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் இவர். தமிழில் வந்து மாஸ்கோவின் காவேரி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு. வணக்கம் சென்னை அந்த படத்துலையும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. தெலுங்குல வரிசையாக ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. டேரக்டராக கூட நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. சிரஞ்சீவல சௌபாகியவதி அப்படிங்கிற படத்துக்காக அவர் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனாலேயே இந்த படத்து மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படத்தோட கதையை பற்றி பேசணும் அப்படின்னா, யூஜி முடிச்சுட்டு பிஜியில் போய் சேர்ந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஜாப் அடித்து ஒரு இண்டிபெண்ட் உமனாக சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரஷ்மிகாவுடைய கனவு. அந்த கனவோட காலேஜுக்குள்ளே முதலாம் ஆண்டு சேர்றாங்க. அதே கனவுகளோடு தான் ஹீரோவும் தீக்ஷித் செட்டி, அனு இம்மானுவேல் அவங்களும் இந்த காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. காலேஜுடைய முதலாம் ஆண்டு ரேகிங் நடக்குது. ரேகிங் நடக்கிற அந்த காட்சியிலே வந்து ஒரு கம்யூனிச பாடலுக்கு குத்தாட்டம் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் குத்தாட்டம் போடுறாரு. அதை பார்த்தே வந்து அனு இம்மானுவேல் வந்து ஹீரோ தீக்ஷித் செட்டியை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு டைட்டில் கார்டு முடிஞ்சதும் 2ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லி படம் தொடங்குது. ஒரு கட்டத்தில் வந்து ரஷ்மிகாவை ஹீரோ வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதில் யார் கூட சேர்ந்தாங்க, நினச்ச மாதிரி ரஷ்மிகா மந்தானா வந்து தன்னுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி இண்டிபெண்ட் உமனாக சக்ஸஸ் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. முதல்ல காஸ்டிங் பற்றி பேசணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தீக்ஷித் செட்டி வந்து ஒரு காதலனா, ஒரு ஸ்டூடெண்ட்டா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா, தென் வந்து ஒரு சாடிசம் கலந்த ஒரு கேரக்டரா அவருடைய கேரக்டரை வந்து அவர் சரியாக பண்ணியிருக்காரு. அனு இம்மானுவேல் அவர்கள் வந்து இதில் செகண்ட் ஹீரோயின் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நமக்கு போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து எங்கடா இவங்க திடீர்னு காணாமல் போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அப்பப்போ வந்து உள்ளே ஐயா அப்படிங்கிற மாதிரி வந்து அட்டண்டன்ஸ் போட்டு போகிறாங்க. அதுதான் அவங்களுடைய கேரக்டர். தென் வந்து இந்த படத்தோட டைரக்டர் ராகுல் ரவீந்திரன் வந்து இதில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் வந்து முதல்ல வந்து அனிமல், கீதம் கோவிந்தம் ஹிட் படங்களை கொடுத்த சந்தீப் ரெட்டி வங்க அவங்க கிட்ட தான் சொல்லப்பட்டு இந்த கேரக்டரில் நடிக்க வைக்கிறதா கேட்டிருக்காங்க. அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். நல்ல வேலை அவர் தப்பிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பசை இல்லாத ஒரு டேரக்டர் அந்த ரோலை எடுத்து பண்ணியிருக்காரு. அண்ட் தென் வந்து ராவ் ரமேஷ் அவர் வந்து அப்பா கேரக்டரை பண்ணியிருக்காரு. அவர் வந்து பாசமான அப்பாவா இல்லை வந்து கண்டிப்பான அப்பாவான்னு சொல்லி ரஷ்மிகாவுக்கும் புரியல, படம் பார்க்குற நமக்கும் புரியல. ரோஹிணி மேடம் வந்து இதில் ஒரு ஹீரோக்கு அம்மாவும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க ஒரு டைலாக் கூட கிடையாது அவங்களுக்கு. ரஷ்மிகா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போவார் ஹீரோ. கூப்பிட்டு போயிட்டு இவங்க தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க வெக்கப்படுற காட்சி வந்து ஒன்றுமே புரியல. எதுக்கு அந்த மாதிரி ஒரு காட்சி அமைச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல. அதாவது முத அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது இந்த பெண் பார்க்க வருவாங்க இல்லையா, பார்க்கறதுக்கு வரும்போது பயங்கர வெக்கத்தோட தலை கூட நிமிராமல் காஃபி அந்த டீ பஜ்ஜியில் எடுத்துமே கொடுப்பாங்களே ஒரு ரோல், இந்த கல்யாண பொண்ணு, அந்த மாதிரி இவங்களுடைய கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு அப்படிங்கிறது எங்கேயுமே டீட்டெயில் பண்ணலை. அப்புறம் வந்து ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், மற்ற நடிகர்கள் எல்லாமே அப்படியே ஏதோ போகிற போக்கில் போகிறாங்க. ரஷ்மிகா அவங்களுடைய நடிப்பை பற்றி தான் பேசணும். பிஃபோராக வந்து அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஸ்டேஜ் ப்ளே வரும். அதில் அவங்களுடைய நடிப்பு வந்து செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்காங்க. இவங்களுடைய நடிப்பை வந்து இத்தனால கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலையோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் வருது. அப்படி ஒரு 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 நிமிஷம் 1.5 நிமிஷம் வரக்கூடிய அந்த போர்ஷனை வந்து செம்ம தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. இன்னசென்ட்டாக காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதும், படிப்பில் ஆர்வமுள்ள ஒரு பெண்ணாக அவங்க நடந்துக்கிறதும், அதுக்கடுத்து வந்து காதல் என்னன்னே தெரியாமல், அதாவது சின்ன தம்பி படத்தில் தாலி என்னன்னே தெரியாமல் தாலி கட்டிட்டேன் அப்படின்னு பிரபு சார் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இதில் காதல் என்னன்னே தெரியாமல் அவங்க காதலிக்கிறதும், அந்த ரொமான்ஸ் காட்சிகளில் ஷேர் பண்ணிக்கிறதும், அதுக்கடுத்து வந்து படிப்பு எங்கே தவறி போயிடுமோ அப்படின்னு சொல்லி அவங்க ஏங்கிறதும் பயப்படுறதும், அப்பாவுக்கு வந்து தன்னுடைய காதல் தெரிஞ்சதுமே வந்து அந்த தவிக்கிற தவிப்பு, பிரேக்கப் ஆகிற நேரத்தில் என்ன பண்ணலாம் சொல்லி அந்த முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிற தவிப்பு, இவங்களுடைய அந்த அழுகை எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிஃபோராக வந்து எத்தனை விதமான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை வந்து நம்ம ரஷ்மிகா அவங்க கிட்ட பார்த்ததில்லை. இந்த படத்தில் அவ்வளோ கம்ப்ளீஷனாக நான் ஒரு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க சூப்பராக இருக்காங்க. அது தென் வந்து மியூசிக் டைரக்டரு, பாடல்கள் ஓகே. அது நம்ம மலையாள படங்களில் நேட்டிவிட்டியில் வந்து அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்குல்ல சாங்ஸ், அந்த மாதிரி தான் இருக்குது.
ஃபைட்டுக்கான ஸ்கோப் இல்லை, எங்கேயுமே ஃபைட்டே கிடையாது. அதில் தான் அவர் ஏதோ அஹ், புதுமை காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். தென் வந்து சினிமாட்டோகிராஃபியும் எடிட்டிங்கும் படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு அப்படி போயிடுது. கதையை பற்றி தான் நிறைய பிரச்சனைகள். என்ன பிரச்சனைகள் அப்படின்னா, எந்த நோக்கத்துக்காக இவங்க வர்றாங்க, வெறுமனே தொடுதல்னாலேயே அவங்களுக்கு வந்து காதல் வர்றதும், இல்லை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அதனாலேயே அவங்களுக்கு காதல் வர்றதும், அவங்க ஹீரோ கூட பெட் ஷேர் பண்ணிக்கிறதுமான காட்சிகளாக இருக்கட்டும். நினைக்கும் போதெல்லாம் ஹீரோ வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே வந்துடுவார். நினைக்கும் போதெல்லாம் ஹீரோயினும் வந்து அவங்களுடைய பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகுறதெல்லாம் வந்து கேட்பாரே இல்லையாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வார்டனுங்கிற கேரக்டரோ அல்லது வந்து இவங்க ஏன் அங்கே போகிறாங்க வராங்கங்கிறது மாதிரி காட்சிகள் இல்லை. இவங்க 2 பேரும் வந்து சந்திக்கும் போது வந்து ஹாஸ்டல் வெறிச்சோடி இருக்கிறதும், இல்லை வந்து ஹாஸ்டலில் மற்றவங்களுக்கு கம்ஃபர்ட்னஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன சீன் கூட ஒரு தயக்கம் கூட இல்லாமல் இருக்கும். 100ல் 10 பேர் ஏற்றுக்கினாலுமே கூட 90 பேர் வந்து அதை எதிர்ப்பாங்க. ஏன் இந்த பையன் ஹாஸ்டலுக்குள்ளே வரான், எப்படி நீங்கள் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே விடுறீங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த பொண்ணு ஏன் பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே அப்படி வராங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அதெல்லாம் நிறைய ஓட்டைகள் இருக்குது. அதே மாதிரி ஹீரோவுடைய அம்மா கேரக்டர், ரோஹிணி மேடம் கேரக்டர் வந்து எதுக்கு அது மாதிரி அமைச்சிருக்காங்கிறதும் புரியல. இப்போ ராவ் ரமேஷ் சாரை வந்து ஒரு அப்பாக்கள் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ வல்கராக திட்டக்கூடிய அப்பாக்கள் இருப்பாங்களாங்கிறதெல்லாம் அது ராகுல் ரவீந்திரனுடைய யூனிவர்ஸ் தான் இருக்கலாமே தவிர யதார்த்தத்துக்கு வந்து ரொம்ப தூரமாக தான் இருக்குது. அப்புறம் வந்து இவங்க வந்து பிரேக்கப் பண்ணுறதுக்கான காரணமாக இருக்கட்டும், லவ் வர்றதுக்கான காரணமாக ஒரு ஒரு பசையே இல்லாத ஒட்டுற மாதிரியே இல்லை சீன்ஸு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் அப்படி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஏதோ சொல்ல போகிறாங்க, ஹீரோயின் ஏதோ சக்ஸஸ் ஆக போகிறாங்க, ஏதோ சாதிக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் நம்ம செகண்ட் ஹாஃபில் உட்காந்துட்டு இருக்கோம். அங்கேயும் வந்து பிரேக்கப் பண்ணுறதுக்கான சீன்ஸு அவ்வளோ ஒர்த்தாக இல்லை. அப்புறம் வந்து இவர் சேடிஸ்டாக நடந்துக்கக்கூடிய காட்சிகளை வந்து காலேஜில் யாருமே கண்டிக்காமல் இருக்கிறதும் சரி. அது வந்து அப்புறம் ராகுல் ரவீந்திரன் ப்ரொஃபஸர் கேரக்டரு ஹாஸ்டல் வரைக்கும் நான் ட்ராப் பண்ண முடியுமான்னு சொல்லி ரஷ்மிகா கேட்குறதும், அவங்க ஹாஸ்டலுக்கிட்ட கொண்டு போய் விடும்போது இதுதான் என்னோட ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப லாஜிக்கலாக ஒரு மேஜிக்காக ஒரு டைலாக் இருக்கும். என்னன்னா, இதுதான் அவங்க ஹாஸ்டலா அப்படிங்கிறாரு. 10 வருஷமா ஃபேக்கல்ட்டியாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சீன் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து யதார்த்தத்துக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஒட்டுமொத்தமாக படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த 2.5 மணி நேரம் நம்மளை உட்கார வச்சு அவருடைய யூனிவர்ஸில் அவர் ஒரு தன்னுடைய சொந்த கற்பனைகளை வச்சு நம்ம கிளாஸ் எடுக்கிறாருன்னு தான் சொல்லணும். எங்கேயுமே வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் கிடையாது. நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கைத்தட்டுற மாதிரி ஒரே ஒரு சீன் கூட கிடையாதுன்னு தான் சொல்லணும். நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு டேரக்டரு கீதா ஆர்ட்ஸ் அல்லு அரவிந்த் அவர்கள் தான். அல்லு அர்ஜுனோட அப்பா, அவங்க தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசரு. ரஷ்மிகா மந்தானா பண்ணுறாங்க. நல்லா இருக்கும் படம். ஏதோ பயங்கர எதிர்பார்ப்போட உள்ள போனால் எங்கேயுமே இல்லை, எல்லாருமே டிசப்பாயிண்ட் தான் சொல்லணும். கண்டிப்பாக ப்ரீ ரிலீஸு பிஸ்னஸில், ஓடிடி சேட்டலைட் பிஸ்னஸில் வேணால் அவங்க பணம் பார்த்துருக்கலாமே தவிர கண்டிப்பாக தியேட்ரிக்கலில் ரிலீஸில் கல்லா கட்டுமாங்கிறதெல்லாம் கொஸ்டின் மார்க். இந்த வருஷத்தில் தெலுங்குல வந்து இது மிகப்பெரிய ஒரு அது சொல்ல விரும்பல அந்த வார்த்தையை. அந்த மாதிரியான ஒரு பட லிஸ்ட்டில் தான் சேரும். ஒட்டு மொத்தமாக வந்து இந்த படத்தில் நம்ம போய் உக்காந்தா ஒரு எதிர்பார்ப்போடு போய் உக்காந்தவங்களும் சரி, எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்து உக்காந்தவங்களுக்கும் சரி, ஒன்றுமே இல்லை படத்தில். அப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே தியேட்டருக்கு போகலாமா வேணாமான்னு சொல்லி ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.